ஹலோ கைஸ், வெல்கம் டு ஃபில்மி தமிழ். இன்னைக்கு நம்ம மணி ஹெய்ஸ்டோடைய சீசன் 3 தான் கண்டினியூ பண்ண போறோம். இப்போ எபிசோட் 5 போகலாம். இப்போ 10th டைமை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் 25 செகண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இதை டமாயோ, ஏஞ்சல்ஸ், வாரஸ் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே போலீஸ் டீம் அட்டாக்கு ரெடியா நின்னுட்டு இருக்காங்க. உள்ள ஹென்சிகி மவுண்டட் கன்னை வச்சுட்டு ரெடியா நின்னுட்டு இருக்கான். அவனுக்கு முன்னாடி காண்டியாவையும் அவனுடைய செக்யூரிட்டிஸையுமே கையில விலங்கு மாட்டி ஷீல்டு மாதிரி நிக்க வச்சுட்டு இருக்கான். அப்பதான் அட்டாக் பண்றதுக்கு யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே நைரோபி கவர்னருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கா. நேரம் ஆக ஆக அவரோட நிலைமை ரொம்பவே மோசமாயிட்டு போயிட்டு இருக்கு. அவருக்கு நிறைய இன்ஜெக்ஷன் எல்லாம் கூட போட்டுக்கிட்டே இருக்காங்க. மேல ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே ரொம்பவே பயத்துல நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவும் அழுகவும் செய்யறாங்க. டோக்கியோ விண்டோ வழியா வெளியே எட்டி பாக்குறான். அங்க நிறைய ஹெலிகாப்டர்ஸும் வந்துகிட்டு இருக்கு. ப்ரொஃபசர் இது எல்லாத்தையுமே கேமரால பாத்துக்கிட்டே இருக்கு. இப்போ டைம் முடிய போகுது. 0 செகண்ட்ஸ் வருது. இப்போ எல்லா டோர்ஸுமே ஓபன் ஆக ஆரம்பிக்குது. உடனே டோக்கியோ எல்லா ஹாஸ்டேஜஸ் கிட்டயும் ஒழுங்கா மாஸ்க போட்டு நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்ப டமாயோ அட்டாக் பண்றதுக்கு ஆர்டர் கொடுக்குறான். எல்லாருமே அட்டாக் பண்ண வெளியே ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த ஸ்மோக் பாம் எல்லாமே உள்ள விழுது. அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே அதை பார்த்துட்டு பயந்துடுறாங்க. எல்லாருமே கத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. உடனே டோக்கியோ அது வெறும் ஸ்மோக் பாம் தான், பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திக்கிட்டு இருக்கா. உடனே டமாயோ ஹெலிகாப்டர்ஸ் எல்லாத்தையுமே பொசிஷனுக்கு வர சொல்றாரு. எல்லா ஹெலிகாப்டர்ஸும் இப்போ பொசிஷனுக்கு வந்துருது. ஹெலிகாப்டர்ல இருக்கவங்க ரோப் போட்டு கீழே இறங்க ஸ்டார்ட் பண்றாங்க. இத பார்த்த டோக்கியோ எல்லா ஹாஸ்டேஜஸையுமே மாஸ்க போட்டு எல்லாரையுமே பால்கனிக்கு வர சொல்றா. மோனிகா எல்லாரையுமே வெளியே அனுப்பிட்டு இருக்கா. எல்லா ஹாஸ்டேஜஸும் இப்ப வெளியே வந்துட்டு எல்லாருமே கன்னை வச்சுட்டு எய்ம் பண்ணிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே டமாயோக்கு ஒண்ணுமே புரியல. உடனே சுவாரஸ் இதை அட்டாக்க ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா டமாயோ பால்கனியில இருக்கவங்கள யாரையுமே அட்டாக் பண்ணாதீங்க, ஸ்ட்ரெயிட்டா என்ட்ரன்ஸை உடைச்சுக்கிட்டு உள்ள போயிடுங்க அப்படின்னு டமாயோவும் ஆர்டர் கொடுத்துறான். போலீஸ் ஒரு பெரிய படையாவே உள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காங்க. அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட மேல ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே ரொம்பவே பயத்துல நின்னுட்டு இருக்காங்க. எல்லாருமே ரொம்பவும் அழுகவும் செய்யறாங்க. போகோட்டா மறுபடியும் உள்ள போயிட்டு அந்த ரெட் கலர் பாக்ஸ ஒரு 2 பாக்ஸ மட்டும் வெளியே எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். ஒரு பக்கம் வெளியே போலீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. அதை கூட கண்டுக்காம இவங்க அந்த ரெட் கலர் பாக்ஸ எடுத்துட்டு இருக்காங்களே, அப்படி என்னதான் இருக்கு அந்த பாக்ஸ்ல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்திருப்போம். அவன் அதை கொண்டு வந்துட்டு டென்வர் கையில கொடுக்குறான். டென்வர் அந்த 2 பாக்ஸையுமே எடுத்துக்கிட்டு வெளியே போறதுக்காக என்ட்ரன்ஸ் ஆன டோரை ஓபன் பண்றான். ஒரு பட்டனை பிரஸ் பண்ணி என்ட்ரன்ஸும் ஓபன் ஆயிடுது. இதை பார்த்ததுமே டொமாயோ நீங்க எதுவும் உடைக்க தேவையில்ல, அப்படியே உள்ள போங்க அப்படின்னு ஆர்டரை கொடுத்துடுறான். போலீஸ் எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ் எல்லாருமே அவங்களோட பொசிஷன்லயே உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் டென்வர் அந்த 2 பாக்ஸையும் அந்த காண்டியான்றவன் கிட்ட கொடுத்துட்டு இதை கொண்டு போய் வெளியே காட்டு அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால கோவத்துல டென்வர் அவனை அடிச்சு போட்டுட்டு அந்த பாக்ஸ கையில அவனே புடிங்கிட்டு நானே போறேன் அப்படின்னு அவன் கிளம்புறான் வெளியே. அதுக்கு எல்சிங்கி நீ போவாத அப்படின்னு கத்துறான். டென்வர் வெளியே வந்துகிட்டு ஒரு கையில ஒயிட் கலர் கிளாத்தை வச்சுக்கிட்டு நாங்க சரண்டர் ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே வரான். இது கேமரா வழியில இருந்து பாக்குற ப்ரொஃபசர் ரொம்பவே பயந்துட்டு இருக்காரு. ஏன் இப்படி எல்லாம் பண்றான் அப்படின்னு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. டென்வர் என்ட்ரன்ஸை விட்டுட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்துகிட்டே இருக்கான். மோனிகா அதை பார்த்துட்டு டென்வர் போகாத அப்படின்னு அங்கிருந்து கத்திக்கிட்டு இருக்கா. டென்வர் கிட்ட போயிட்டு அந்த ரெட் பாக்ஸை எடுத்து காட்டிட்டு இருக்கான். ஆனா அவனை யாருமே ஷூட் பண்ணவே இல்ல. ஷூட்டிங் ஆர்டருக்காக டமாயோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் எல்லாருமே. ஆனா டமாயோ அவனையே அப்படியே ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கான். அவன் இன்னும் ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கவே இல்ல. அப்படி என்னதான் இருக்கு அந்த ரெட் பாக்ஸ்ல அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருந்திருப்போம். நம்ம இப்ப அப்படியே பாஸ்ட்ல காட்டுறாங்க. பெர்லின் ப்ரொஃபசர் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற கோல்ட திருடிட்டு போயிருந்தா கூட அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனா அவங்களோட ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதை அவங்க தாங்கிக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலி அந்த 24 ரெட் பாக்ஸஸ்லயும் என்ன இருக்குன்னா ராணுவ ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ அதுதான் அதுல இருக்கு. அது வெளியே தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான், மக்கள் கூட இவங்களுக்கு அகேன்ஸ்டாவே மாறிடுவாங்க. இதனால ஒரு பெரிய வாரே கூட ஸ்டார்ட் ஆயிடும் அப்படின்னு பெர்லின் ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்ததுமே டமாயோ செமையா டென்ஷன் ஆயிட்டு போலீஸ் எல்லாரையுமே அட்டாக்க ஸ்டாப் பண்ண சொல்லிடுறான். போலீஸும் அப்படியே பின்வாங்குறாங்க. இத பார்த்துட்டு இருந்த பக்கத்துல இருக்க மக்கள் கூட்டம் எல்லாருமே செமையா நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணி ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே கை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் நம்ம டீமுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமே ப்ரொஃபசருக்கு செமையா ஹாப்பி ஆகுது. அவர் ரொம்பவே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிட்டு இருக்காரு. டென்வர் அந்த பாக்ஸஸ் அங்கே தூக்கி அடிச்சுட்டு அப்படியே அவன் உள்ள ஓடி வந்துடுறான். இந்த பக்கம் டென்ட்ல டமாயோக்கு இத பார்த்ததுமே செமையா பிபி ஏறிடுச்சு போல அங்க அவருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வழியா நம்ம டீம் எப்படியோ ஒரு போலீஸ கூட உள்ள வர விடாம தடுத்துடுறாங்க. இந்த பக்கம் கவர்னரும் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அவரை பார்த்ததுமே நைரோபி நீங்க ரெஸ்ட் எடுங்க, ஏன் எழுந்துக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவரு எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் சரியாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பாக்குறாரு. அங்க அவரு ஏதோ பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. என்னன்னா அங்க என்ன நடக்குதுன்னு நைரோபி அவருக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா கோல்டை எல்லாத்தையுமே உருக்கி அதை தண்ணிக்குள்ள போட்டு அது எல்லாத்தையுமே குட்டி குட்டி பால்ஸா ஆக்கிட்டு இருக்காங்க. நைரோபி அந்த உருக்குன அந்த குட்டி குட்டி பால்ஸ் ஆன தங்கத்தை எல்லாத்தையுமே கையில
வச்சுக்கிட்டு செம்மையா இருக்குல்ல அப்படின்னு கவர்னர் கிட்ட காட்டிட்டு இருக்கா. நாங்க இது வரைக்கும் மொத்தம் 1200 கிலோ தங்கத்தை இந்த மாதிரி உருக்கி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றா. இது கேட்டதும் கவர்னர், அப்போ நான் எத்தனை நாளா இந்த மாதிரி மயக்கத்துல இருந்தேன் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நைரோபி ஜஸ்ட் 4 hours தான் அப்படின்னு ரொம்பவே கேஷுவலா சொல்றா. அந்த அளவுக்கு ஃபாஸ்டா அவங்க இவ்வளவு தங்கத்தையும் உருக்கி வச்சிட்டு இருக்காங்க. நியூஸ்ல எல்லாருமே இப்போ பரபரப்பா இத பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி அந்த ரெட் பாக்ஸ்ல என்ன இருந்துச்சு, எதுக்கு போலீஸ் எல்லாருமே அதை பார்த்ததுமே பின்வாங்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு எல்லா நியூஸ்லயும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்போ டென்ட்டுக்கு நிறைய பெரிய பெரிய ஆபீசர்ஸும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே இத பத்தியே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மக்களை அடிச்சு துரத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டமாயோ, அப்படி நம்ம பண்ணவே கூடாது, சப்போஸ் நம்ம அப்படி பண்ணிட்டோம்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் மக்கள் நிறைய பேர் வந்துகிட்டே தான் இருப்பாங்க, சோ அதை மட்டும் நம்ம பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயினை காட்டுறாங்க. மீதி இருக்க அந்த 22 பாக்ஸஸையும் ஓபன் பண்ணிட்டு அதுல இருக்க எல்லா சீக்ரெட்ஸையுமே போட்டோ எடுத்துட்டு ஹேக்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே சென்ட் பண்ணிட்டு அதை செக்யூரா ஒரு இடத்துல ஃபோல்டர்ல வச்சிட்டு இருக்காங்க. இப்ப டென்ட்ல வச்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி ரகசியம் தெரிஞ்ச ஒருத்தரையும் உயிரோட விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப டமாயோ, ப்ரொஃபசர், ரகேல் இவங்க 2 பேருடைய லிஸ்டையும் கையில வச்சு பாத்துக்கிட்டே இருக்காங்க. அப்ப பின்னாடி ஏதோ சவுண்ட் வருதுன்னு திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா அலிசா என்ட்ரி கொடுக்குறா. அவளை பார்த்ததுமே டமாயோ, நீ நெகோசியேட்டரா இதுக்கு சார்ஜ் எடுத்துக்கோ அப்படின்னு அவளை வெல்கம் பண்றாரு. இந்த பக்கம் பலராமாவோட கண்ணுல போட்டிருந்த கட்டை அவுக்குறாங்க. அவனுக்கு ஒரு பக்கம் கண்ணு நல்லாவே தெரியுது, இன்னொரு பக்கம் சரியா தெரிய மாட்டேங்குது. அப்ப அவனுக்கு ப்ரொஃபசர் கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை அவன் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்கான். ப்ரொஃபசர் டோக்கியோ கிட்ட போனை கொடு அப்படின்னு கேக்குறாரு. டோக்கியோ கிட்ட அவரு இந்த மாதிரி ரியோ இப்போ ஸ்பெயினுக்கு வந்துட்டான், இப்போ ஓகேவா உனக்கு ஹாப்பியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டோக்கியோ, உண்மையாவே நீங்க செம்ம சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ செம்மையாங்க ஹாப்பியா இருக்காங்க. எல்லாருமே ஒருத்தங்க ஹேக் பண்ணிட்டு ரொம்பவே இப்போ சந்தோஷத்துல இருக்காங்க. இப்ப டென்ட்ல ஏஞ்சல் என்ன சொல்றான்னா, அவங்க போன்ல பேசிக்கிட்டு இருக்க கான்வர்சேஷனை நம்மளால ஹேக் பண்ண முடியல, ஆனா அவங்க உள்ள பேசிட்டு இருக்காங்க இல்லையா, அதை ஓரளவுக்கு ப்ராட்காஸ்ட் வழியா நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ காட்டிட்டு இருக்கான். அதுக்கு டமாயோ, அவங்க என்ன பீச் சைட்ல இருந்தா அந்த ஹேஸ்ட நடத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஏஞ்சல், கண்டிப்பா ப்ரொஃபசர் பக்கத்துல இருந்திருக்க மாட்டாரு, ஏன்னா போன தடவை நடந்த ஹேஸ்ட்லயே நம்ம எல்லா பில்டிங்கையும் நம்ம பக்கத்திலேயே சர்ச் பண்ணிருந்தோம், சோ அந்த மாதிரியான தப்பு இப்போ அவங்க கண்டிப்பா பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு டமாயோ, சரி ஓகே நீ போய் அந்த இடத்துல தேடு அப்படின்னு ஏஞ்சல் கிட்ட சொல்றான். அதுக்கு ஏஞ்சல், அது ஒன்னும் ஈஸி எல்லாம் கிடையாது, அது ஒரு பெரிய இடம், இன்னும் கொஞ்சம் சிக்னலை நம்ம ட்ராக் பண்ணதுக்கு அப்புறம் அங்க போய் தேடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா டமாயோ, இல்ல நீ இப்பயே போய் தேடு, அதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்ல இவ்வளவு நேரம் வெயிட் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ப்ரொஃபசரையும் ரகேலையும் காட்டுறாங்க. ஆக்சுவலி அவங்க ஒரு இடத்துல இருந்தெல்லாம் பேசிட்டே இருக்க மாட்டாங்க. அந்த பீச்சை சுத்தியுமே ஒரு இடமா சுத்திட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரே இடத்துல இருந்தா அந்த சிக்னல் வச்சு ஈஸியா போலீஸ் ட்ராக் பண்ணிடுவாங்க. அதனால அவங்க மாறி மாறி ஒரு இடத்துக்கா போயிட்டு இருப்பாங்க அந்த வேன்லயே. ப்ரொஃபசர் வேனை ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு மறுபடியும் பியோட்ரோக்கு கால் பண்றாரு. போன வாட்டி பண்ண அதே மெத்தட் தான், ஒரு போனையும் இன்னொரு போனையும் ஒட்ட வச்சுட்டு பேசிட்டு இருக்காரு. இந்த தடவை அலிஷா காலை எடுக்கிறா. வழக்கம் போல ப்ரொஃபசரும் அந்த கான்வர்சேஷனை ஏதோ பேசி அப்படியே ஹோல்ட் பண்ணும் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா இந்த வாட்டி அலிஷா அதுக்கு மேல அவ பிளான் பண்றா. அவ அவர்கிட்ட அந்த ரகேல் எப்படி இருக்கா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அவரு நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லி ரகேல் கிட்ட போனை கொடுக்குறாரு. ரகேல் இப்போ அவகிட்ட பேசுறா. ரகேல் அவகிட்ட, இந்த மாதிரி நீ என்ன பிளான் பண்றன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி என்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு என்னுடைய சிக்னல்ல ட்ராக் பண்ணணும் தானே நீ நினைக்கிற, உன்னுடைய பிளான் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும், அது மட்டும் இல்லாம எங்க 2 பேருக்குள்ளயும் இந்த மாதிரி ஏதாச்சும் பேசி விட்டுட்டு எங்களுக்கு சண்டை வர வைக்கணும் தான் நீ பாப்ப அப்படின்னு சொல்றா. இதை கேட்டதுமே அந்த அலிசா, என்ன இப்படி எல்லாம் சொல்ற, நான் இன்னும் அதுக்கெல்லாம் ஸ்டார்ட்டே பண்ணலையே, இனிமேதான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னோட அம்மாவும் உன்னோட குழந்தையோ எந்த நாட்டுல இருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒரு டெரரிஸ்ட், அதனால அவங்கள கூட நல்லா பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த கண்ட்ரில இருக்காங்கன்றத கரெக்டா சொல்றா. இதை கேட்டதுமே ரக்கேலுக்கு செமையா ஷாக் ஆயிடுது. அலிசா அவகிட்ட, இந்த மாதிரி நீ ப்ரொஃபசரை எங்க கிட்ட கொடுத்துட்டேன்னா உன்னோட குழந்தையும் உன்னோட அம்மாவையும் நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. அலிசா பிளான் பண்ண மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள இப்ப சண்டையும் ஸ்டார்ட் ஆகுது. ரக்கேல் ப்ரொஃபசர் புடிச்சு செமையா கத்த ஆரம்பிக்கிறா. நீங்க அவளோட கான்வர்சேஷனை ஹோல்ட் பண்ணலாம்னு நினைச்சீங்க, ஆனா அவ உங்களை ஹோல்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு செமையா கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கு ப்ரொஃபசர், நீ தான் நம்ம டீம்லயே ரொம்பவே வீக்கஸ்ட்னு அவளுக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் உங்ககிட்ட இந்த மாதிரிலாம் பேசுறா, நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ரக்கேல் ரொம்பவே கோவமா அப்படியே வெளியே கிளம்புறா. ப்ரொஃபசர் என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அலிசா பிளான் பண்ண மாதிரியே இவங்க 2 பேருக்குள்ளயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க உருவாகிட்டா. ரக்கேல் அவங்க அம்மாக்காகவும் குழந்தைக்காகவும் ப்ரொஃபசரை காட்டி கொடுப்பாளா. சோ இப்படின்ற மாதிரியே இந்த எபிசோடும் எண்ட் ஆகுது. இப்போ வாங்க எபிசோட் 6 குள்ள போகலாம். லாஸ்ட் எபிசோட் எண்டிங்ல ப்ரொஃபசருக்கும் ரக்கேலுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருந்திருக்கும். சோ அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே வேன்ல போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஒருத்தங்க பேசிக்க கூட இல்ல. ப்ரொஃபசர் பலராமுக்கு கால் பண்ணிட்டு உள்ள எல்லாமே எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு பலராமோ, இப்ப வரைக்கும் 1000 கிலோஸ்க்கான தங்கத்தை எல்லாமே உருக்கிட்டு இருக்கும், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சீக்கிரமாவே வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான். நம்ம டிஃபென்ஸ்
ஃபைனான்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு ப்ரொஃபசர் கேக்குறாரு. அதுக்கு பலரமும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாமே இங்க நல்லா போயிட்டு இருக்கு, உங்க சைட்ல எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ப்ரொஃபசர் இந்த சைட்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலை கட் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் டென்ட்ல டமாயோவோ காட்டுறாங்க. அவர் ரொம்பவே டென்ஷனா இருக்காரு. அப்போ பியோட்ரோ அங்க வந்துட்டு டமாயோ கிட்ட, நீ என்ன மாதிரி எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருக்காத, நீ தைரியமா நில்லு, எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணு, அட்டாக் பண்றதுக்கு ஆர்டர் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டமாயோ, இதுல ரொம்பவே பெரிய ரிஸ்க் இருக்கு, அந்த ரகசியம் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா ரொம்பவே பிரச்சனையா ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அலிசா இவங்க பேசுறத எல்லாத்தையுமே கேட்டுட்டு, அதுக்குன்னு அவங்க பண்றது எல்லாமே சரின்னு சொல்லிட்டு நம்ம சும்மா பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா, அப்படிலாம் நம்மளால இருக்க முடியாது, நம்ம என்னன்ட்டு ஃபர்தரா ஸ்டெப் எடுத்தே ஆகணும், அதுல என்ன விஷயம் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது, அது நமக்கும் சிஎன்ஏ டிபார்ட்மெண்ட்க்கு மட்டும் தான் தெரியுமே, அதுல எந்த ஸ்டாம்பை யூஸ் பண்ணிருக்காங்க, என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க அப்படின்றத. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஃபேக்கா ஒன்னு ரிலீஸ் பண்ணிட்டு இத ப்ரொஃபசர் தான் ரிலீஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்க்கு கொடுத்துருவோம். சோ அது மூலமா அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க, அப்போ ப்ரொஃபசர் ரிலீஸ் பண்ணது ஃபேக் அப்படின்றது தெரிய வரும். சோ இதனால நாளைக்கு அவங்க உண்மையான அந்த டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வெளியே ரிலீஸ் பண்ணா கூட இதுல எது உண்மை எது பொய் அப்படின்றத அவங்களால கண்டிப்பா கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றா. இப்ப வேன்ல போயிட்டு இருக்க ரகேலுக்கும் ப்ரொஃபசருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. ஏன்னா நியூஸ்லாம் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. இதை கேட்டதுமே ப்ரொஃபசர் செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ரகேல் ப்ரொஃபசர் கிட்ட, இந்த விஷயத்தை வச்சுட்டு தான் நம்ம ரியோவை எப்படியாச்சும் காப்பாத்திடலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம், ஆனா இதுவும் இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ப்ரொஃபசர், இப்போ அது பிரச்சனை கிடையாது, இதை வச்சு அவங்க உள்ள நம்மள அட்டாக் பண்ண வருவாங்களே அப்படின்னு சொல்றாரு. உடனே கால் பண்ணி டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அதுக்கு பலரமும் எந்த மாதிரியான அட்டாக் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ப்ரொஃபசர், எந்த மாதிரியான அட்டாக் அப்படின்றதெல்லாம் தெரியாது, ஆனா எதுவா இருந்தாலும் நீங்க எல்லாத்துக்குமே ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாரு. இப்போ ப்ரொஃபசரோட வேனுக்கு பின்னாடியே ஏதோ ஒரு பிளாக் கார் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி இருக்கு. அப்போ ப்ரொஃபசர் டக்குன்னு வேனை திருப்பிடுறாரு. ரகேலுக்கும் ப்ரொஃபசருக்கும் சண்டை நடக்குது. அவர் கவனம் குறைவா வண்டி ஓட்டுனதுனால ஒரு மரத்துக்கிட்ட போயிட்டு அந்த வேன் முட்டிக்குது. சோ அதனால ஆண்டனாவும் உடஞ்சு கீழே விழுந்துடுது. ப்ரொஃபசர் வண்டியை விட்டு கீழே ஓடி வந்துட்டு வண்டியை தள்ள பாக்குறாரு. ஆனா வண்டி சேத்துல மாட்டிக்கிச்சு. சோ அதனால வண்டி கொஞ்சம் கூட மூவ் ஆகவே மாட்டேங்குது. இதெல்லாத்தையுமே பக்கத்துல இருக்க ஒருத்தன் பாத்துடுறான். அவன் அங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே கூப்பிடுறான். அங்க இருக்க மக்கள் எல்லாருக்குமே ப்ரொஃபசரையும் ரகேலையும் நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த பக்கம் டென்ட்ல டமாயோ எல்லாரையுமே அட்டாக்கு ரெடியாக சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவன் ஆர்டரையும் கொடுத்துட்டான். இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல பலரமும் எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு, இந்த மாதிரி போலீஸ் நம்மள அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டாங்க, சோ நம்மளும் எல்லா வெப்பன்ஸையும் ரெடியா வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், சோ யாருன்னு பார்க்காம எல்லாரையுமே சுட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்றான். இது கேட்ட டோக்கியோ, ப்ரொஃபசர் ஆர்டர் கொடுத்தாரா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பலரமும், ப்ரொஃபசரோட கால் கனெக்ட் ஆகவே மாட்டேங்குது, என்ன பிரச்சனைனே தெரியல, சோ இப்போதைக்கு நான் தான் இன்சார்ஜ்ன்றதுனால நான் சொல்றதுதான் எல்லாருமே கேட்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டோக்கியோ, வெளியே நிறைய மக்கள் இருக்காங்க, இது எல்லாத்தையுமே அவங்க பாத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு பலரமும், போலீஸ் நம்மள அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா ரியோவை அவங்கள விட மாட்டாங்க, அதுக்கு தான் நீ இந்த மாதிரி சொல்றேன்னு தெரியுது, ஆனா நமக்கு வேற வழி இல்ல, நம்ம எல்லாருமே அட்டாக்கு ரெடி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். எல்லாருமே அட்டாக்கு ரெடி ஆகிறதுக்கும் ஆரம்பிச்சுட்டாங்க. பகோட்டோ டோக்கியோ கிட்ட, நீ வெளியே இருக்கவங்கள பத்தி எதுவும் டென்ஷன் ஆகாத, உள்ள இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போறான். டோக்கியோ செமையா கடுப்பாயிட்டு செமையா கத்த ஆரம்பிக்கிறா. இப்போ ஒரு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அன்னைக்கு மோனிகாவோட பர்த்டேன்றதுனால எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா டோக்கியோ மட்டும் ரொம்பவே சோகமா ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கா. அதை பார்த்த நைரோபி அவகிட்ட வந்துட்டு, நீ எதுக்கு இப்ப இப்படி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு டோக்கியோ, நீங்க எல்லாருமே கொள்ளை அடிச்ச காசுல இந்த மாதிரி சந்தோஷமா இருந்துட்டு இருக்கீங்க, அப்படி நீங்க ரொம்பவே சந்தோஷமா இருந்தீங்க, ஆனா இப்ப எனக்காக தானே மறுபடியும் இப்ப வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு டோக்கியோ கேக்குறா. அதுக்கு நைரோபி, அதெல்லாம் ஒன்னும் இல்ல, நாங்க இது எங்களுக்கு பிடிச்சுதான் செய்யறோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே ஹாப்பியா அந்த பார்ட்டியா என்ஜாய் பண்றாங்க. அப்ப டோக்கியோ ப்ரொஃபசரை பார்த்து, நம்ம பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல இருந்து திரும்பி வரதுக்கு எவ்வளவு பெர்சன்ட் சான்சஸ் இருக்கு அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ப்ரொஃபசர், 50% மட்டும் தான் நம்ம உயிரோட வரதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் ப்ரொஃபசரையும் ரகேலையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு அந்த மக்கள் எல்லாருமே வாங்க வண்டியை தள்ளலாம் அப்படின்ட்டு ஹெல்ப் பண்றாங்க. எல்லாருமே சேர்ந்து வண்டியை தள்ளிட்டு இருப்பாங்க. அப்ப தூரத்துல இருந்து போலீஸ் கார் வர மாதிரி இருக்கு. இத ப்ரொஃபசர் பாத்துறாரு. இப்ப டென்ட்ல வச்சு காட்டுறாங்க. சுவாரஸ் அவங்களுக்கு பிளான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மொத்தம் 5 பேர் மட்டும் தான் உள்ள போக போறோம், இது ரொம்பவே ரிஸ்கியான விஷயம் தான், ஏசி விண்டோக்கு வழியா கேஸ விட போறோம், அந்த கேஸ சுவாசிச்சதும் எல்லாருக்குமே மயக்கம் ஆயிடும், ஆஃப் அன் ஹவருக்கு அவங்க யாருமே எழுந்துக்கவே மாட்டாங்க, சோ அப்படி அவங்க எல்லாருமே மயக்கம் போட்டதுக்கு அப்புறமா நம்ம ஏசியோட வெண்ட்க்கு வழியா உள்ள போக போறோம் அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அலிசா என்ன சொல்றான்னா, ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாருமே நமக்கு உயிரோட தேவையே இல்ல அப்படின்னு சொல்றான். இந்த பக்கம் போலீஸ்காரன் வந்துட்டு அங்க இருக்க மக்கள் கிட்ட இது யாரோட வண்டி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவங்க இது எங்க ரிலேஷனோட வண்டி தான் அப்படின்னு சொல்றான். போலீஸ்காரன் அதை நம்பாம உள்ள போய் செக் பண்றதுக்கு போறான். அப்போ ப்ரொஃபசரும் ரகேலும் ஒரு இடத்துல ஒளிஞ்சிட்டு இருக்காங்க உள்ளேயே. அவரை உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு, வேன் ரொம்பவே நல்லா இருக்கு, நான் ரிட்டையர் ஆயிட்டு கத்தது இந்த மாதிரி தான் ஒரு
வேனும் வாங்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சேத்துல இருந்த அந்த வேனை எடுக்கிறதுக்கும் அவரே ஹெல்ப் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரும் ரக்கேலும் உள்ள இருந்து வெளியே வராங்க. அவங்க அங்க இருக்க மக்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள சுவாரஸும் அவனோட டீமும் மாடியில மாஸ்க் ஆக்சிஜன் எல்லாத்தையுமே வச்சு இறங்க ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா அந்த கேஸ் இவங்களுக்கு வந்துடக்கூடாது இல்லையா, சோ அதனால அவங்க இந்த மாதிரி ஆக்சிஜன் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஏசி வென்ட்டுக்கு வழியா உள்ள இறங்குறாங்க. ஒவ்வொருத்தருடைய மாஸ்கும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவங்க எல்லாருமே ஹாஸ்டேஜஸா இல்லையா அப்படின்னு ஒருத்தவங்களா செக் பண்ணிட்டு இருக்காங்க. மெயின் ஹாலுக்கு வராங்க. அங்க நிறைய ஹாஸ்டேஜஸ் மயங்கி கிடக்குறாங்க. இப்ப போலீஸ் டீம் முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம டீம் எங்கேயோ இருந்து ஹைட் பண்ணிக்கிட்டு அவங்கள ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் டீமும் ஒரு ஷீல்டுக்கு பின்னாடி ஹைட் பண்ணிட்டு அவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நம்ம டீம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு ஷீல்டுக்கு ஹோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அது பின்னாடி நின்னுட்டு அது வழியா ஷூட் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இததான் ப்ரொஃபசர் வந்து டிஃபென்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சா அப்படின்னு கேட்டிருப்பாரு. நம்ம டீம்ல இருக்க சில பேர் போலீஸ்க்கு பின்னாடியும் வந்துட்டு அங்கேயும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் நடுவுல மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு போறதுக்கு வழியே இல்ல. சுவாரஸ் இந்த சைடு தான் போகணும் அப்படின்ட்டு ஒரு சைடா காட்டுறான். அவங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த சைடு போயிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க போயிட்டே இருக்காங்க. திடீர்னு அங்க லிஃப்ட் ஓபன் ஆகுது. பார்த்தா ஹெல்சிங்கி அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். அவங்க ஒரு ஷீல்ட வச்சுட்டு மறைச்சிட்டு நிக்கிறாங்க. போலீஸ்னால சுத்தமா கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹெல்சிங்கியும் இப்போ மாஸ்கும் போட்டிருக்கான். எப்படி இவன் மாஸ்க் போட்டிருக்கான், இவங்க எல்லாருக்குமே இப்ப எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஆக்சுவலி ப்ரொஃபசர் முன்னாடியே அந்த ஆண்டனாவை சரி பண்ணிட்டு நம்ம டீமுக்கு கால் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லிட்டு எல்லா பிளானையுமே அவர் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருந்திருப்பாரு. அவங்க பிளான் பண்ண மாதிரியே போலீஸா ஃபுல்லாவுமே லாக் பண்ணிடுறாங்க, சரௌண்டும் பண்ணிடுறாங்க. அவங்கள ஃபுல்லாவே சரௌண்ட் பண்ணிட்டு ஒரு ரூம்குள்ள அனுப்பிடுறாங்க. அப்படி அவங்கள அனுப்புனதுக்கு அப்புறமா அங்க ஒரு பாம்பு வந்து விழுது. அதுக்கப்புறமா அங்க ஒரு லேசர் சென்ஸும் ஆன் ஆகுது. அந்த ரூமை சுத்தியும் இப்ப பாம்பு வச்சிட்டாங்க. இந்த சென்சார்ல இவங்க கைய வச்சாலே போதும் அந்த பாம்பை வெடிஞ்சிரும். இப்ப பலாரமும் அங்க வரான். அந்த சென்சார்ல கைய வச்சீங்கன்னா கண்டிப்பா பாம்பு வெடிஞ்சிரும். சோ அதனால நீங்க கொண்டு வந்த அந்த கன்ஸ் எல்லாத்தையுமே கீழே போட்டுருங்க அப்படின்னு அவங்கள மிரட்டுறான். இந்த பக்கம் டென்ட்ல எல்லாருமே ரொம்பவே டென்ஷனா இருக்காங்க. என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு கால் வருது. யாருன்னு பார்த்தா ப்ரொஃபசர் தான். அலிசா அவர்கிட்ட பேசுறா. ப்ரொஃபசர் அலிசா கிட்ட நீங்க அனுப்பிச்சு வச்சிருக்க அந்த போலீஸ்காரங்க 5 பேரும் எங்க கிட்ட தான் பத்திரமா இருக்காங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வீடியோவா அனுப்புறாரு. அந்த வீடியோவை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த 5 போலீஸ்காரங்களுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க நம்ம டீம். இப்போ ப்ரொஃபசர் அலிசா கிட்ட இன்னும் கொஞ்ச நேரத்துல யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிட்டி ரியோவை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுல நீங்க ரியோவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணீங்கன்னு தெரிஞ்சிரும். சோ அப்போ உங்களோட கதை அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. சோ அதனால நீங்க ரியோவை எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அலிசா அவன் ஒரு கிரிமினல், அவனால உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா. அதுக்கு ப்ரொஃபசர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உங்களோட பிளான் எங்களை கொல்லணும்ன்றதுதான். இப்போ ரியோவை இந்த மாதிரி கஸ்டடியில வச்சிருந்தீங்கன்னா அவனை உங்களால கொல்லவே முடியாது. சப்போஸ் நீங்க அவனை எங்க கிட்ட விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா எங்களோட சேர்த்து நீங்க அவனையும் கொண்டுடலாம்ல அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இப்போ நான் ஒரு வீடியோ அனுப்பியிருந்தா இல்லையா, சோ அதையும் நான் பிரஸ்க்கு எல்லாருக்குமே ரிலீஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்றாரு. அதுக்கு டமாயோ அலிசா கிட்ட அவனை ரிலீஸ் பண்ணிடு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அலிசாவும் சரி ஓகே நான் ரியோவை ரிலீஸ் பண்றேன், ஆனா நீங்க ஹாஸ்டேஜஸ் எல்லாரையுமே பிளஸ் அந்த 5 போலீஸ் ஆபீசர்ஸையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு ப்ரொஃபசரும் சரி ஓகே நான் அந்த ஹாஸ்டேஜஸ் எல்லாரையுமே ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அலிசா சரி ஓகேன்னு சொல்லிட்டு டென்ஷன்ல அவளுடைய ஹெட்போன்ஸ் எல்லாத்தையுமே தூக்கி விசிறி அடிச்சுட்டு போயிடுறா. இப்ப ரியோவை காட்டுறாங்க. ரியோக்கு அலிசா ட்ரெஸ்ஸிங் எல்லாம் செமையா பண்ணி விட்டுட்டு அவனை ரெடி பண்ணிட்டு கூட்டிட்டு வரா. பேங்க் ஆஃப் ஸ்பெயினுக்கு முன்னாடி ஒரு 2 கார் வந்து இறங்குது. அதுல ஃபர்ஸ்ட் கார்ல அலிசா வந்து இறங்குறா. அவ செகண்ட் காரோடைய டோரை போயிட்டு ஓபன் பண்றா. அதுக்குள்ள ரியோ தான் இருக்கான். அவன் அங்க இருந்து இறங்கி வரான். டோக்கியோ இது எல்லாத்தையுமே மேல இருந்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. மக்கள் எல்லாருமே இதை பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷமா கை தட்டி கத்த ஆரம்பிக்கிறாங்க. ரியோ மக்கள் முன்னாடி வந்துட்டு கையை தூக்கி காட்டிட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். மக்களும் எல்லாருமே ரியோவை பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷத்துல எல்லாருமே ரொம்பவே ஆர்ப்பாட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படியே இந்த எபிசோடும் எண்ட் ஆகுது. இப்போ வாங்க எபிசோட் 7 போகலாம். லாஸ்ட் எபிசோட் எண்டிங்ல ரியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க இல்லையா, சோ அதுல இருந்து இப்போ கண்டினியூ ஆகுது. இந்த விஷயத்த டென்ட்ல இருக்கவங்க எல்லாருமே நியூஸ் வழியா பாத்துட்டு இருக்காங்க. நியூஸ் சேனல்ஸ்ல போலீஸ ரொம்பவே அசிங்கப்படுத்தி நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அட்டோராவும் அந்த டென்ட்குள்ள தான் இருக்கான். அவன் அங்க இருக்க மோனிகாவோடைய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே பாக்குறான். அதை பார்த்ததுமே அவனுக்கு செமையா டென்ஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அவன் அங்க இருந்து வெளியே வரான். பேங்க் ஆஃப் ஸ்பெயினை காட்டுறாங்க. மெல்லமா அங்க இருக்க என்ட்ரன்ஸ் ஓபன் ஆகுது. ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே ரிலீஸ் ஆகிறதுக்காக லைனா நின்னுட்டு இருக்காங்க. ப்ரொஃபசரை காட்டுறாங்க. அவர் ரொம்பவே ஹாப்பியா இருக்காரு. இந்த பக்கம் டோக்கியோ ரொம்பவே சந்தோஷமா ரியோவை மீட் பண்றதுக்காக கீழே ஓடி வந்துட்டு இருக்கா. ப்ரொஃபசர் ஹெல்சிங்கி கிட்ட ஹாஸ்டேஜஸ் எல்லாரையுமே ரிலீஸ் பண்ண சொல்றாரு. ஹெல்சிங்கி ஒருத்தங்களா அனுப்பிட்டு இருக்கான். ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே வெளியே வந்துட்டு இருக்காங்க. ரியோ அப்படியே சந்தோஷமா உள்ள போயிட்டு இருக்கான். ரியோ அப்படியே உள்ள வரான். உள்ள வந்ததுமே டோக்கியோ அவனை பார்த்துட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான். இந்த கோட் சூட்ல நீ செமையா இருக்க அப்படின்னு சொல்றா. இப்படி அவங்க 2 பேருமே ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இங்க இருக்க டென்ட்ல இருக்கவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அலிசா ஒன்னும் அவனை
அவனை சும்மா அனுப்பல, மைக்க வச்சுட்டு தான் அனுப்பியிருக்காங்க. ஹாஸ்டேஜஸ் எல்லாருமே வெளியே வந்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோரோவும் அந்த டென்ட்ல இருந்து வெளியே வரான். அவன் அந்த ஹாஸ்டேஜஸ் கிட்ட எல்லார்கிட்டயும் நீங்க பயப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன் அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணிக்கிட்டு அந்த பேங்க் ஆஃப் ஸ்பெயின்குள்ள அப்படியே வரான். கரெக்டா அந்த என்ட்ரன்ஸ் அவங்கள எல்லாருமே அனுப்புனதோட அப்படியே க்ளோஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸ்பீடா ஓடி வந்த இந்த ஆட்டோரோ உள்ள அப்படியே வந்து குதிச்சிடுறான். அவனை டென்வரும் ஹெல்சிங்கியும் அப்படியே பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஷூட் பண்றதுக்கு. அப்ப ஆட்டோரா நீங்க ஷூட் பண்ணாதீங்க, நான் தான் அப்படின்னு சொல்றான். டென்வர் மறுபடியும் நீயா அப்படின்னு கேக்குறான். இப்ப உள்ள வந்த ரியோவை பார்த்துட்டு எல்லா ஹாஸ்டேஜும் கையை தட்ட ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அந்த ஆட்டோராவையும் அந்த ஹாஸ்டேஜஸ்க்கு நடுவுல தான் புடிச்சு உட்கார வச்சிருக்காங்க. அப்ப அவன் பக்கத்துல நின்னுட்டு இருந்தா அமாண்டா அவனை பார்த்து நீங்க தானே ஆட்டோரா, உங்களை பத்தி நான் நிறைய புக்ஸ்ல பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதை சொன்னதுமே அவனுக்கு ரொம்பவே பெருமையாகுது. அவன் ஓவரா பில்டப் பண்ணிக்கிறான். ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பக்கம் ரியோ அந்த ஹாஸ்டேஜஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். நீங்க வெளியே சந்தோஷமாவே இருந்திருக்கலாம், ஆனா எனக்காக இப்போ இவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இவ்வளவு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்காக நீங்க இவ்வளவு பண்ணிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ரியோ சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓடி வந்து அவனை ஹக் பண்ணிக்கிறாங்க ஒருத்தங்களா. இந்த பக்கம் மறுபடியும் டென்ட்டுக்குள்ள வச்சு காட்டுறாங்க. சுவாரோஸ் ரொம்பவே கடுப்பாயிட்டான். மறுபடியும் எங்களை அனுப்புங்க, இந்த வாட்டி பிளான் பண்ண மாதிரி அவனுங்களா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படி இப்படின்னு கத்துறான். அதுக்கு டமாயோ வெயிட் பண்ணு, இப்போ உடனே எல்லாம் மறுபடியும் அனுப்ப முடியாது, நம்ம பிளான் பண்ணி ப்ராசஸா பண்ணலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அலிசா நம்ம பண்ண தப்பே தான் மறுபடியும் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கு மேல நம்ம எந்த பிளானும் பண்ண தேவையில்ல, ஏன்னா நம்ம எது பண்ணாலுமே கண்டிப்பா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ப்ரொஃபசர் வேற ஒரு பிளானை வச்சிருந்திருப்பாரு. சோ இப்போ இதெல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டு அவங்க அந்த கோல்டை எப்படி வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றத நம்ம பிளான் பண்ணோம்னா அதனால அவங்க சீக்கிரமாவே நம்ம கிட்ட மாட்டிப்பாங்க அப்படின்னு அவ சொல்றா. இந்த பக்கம் உள்ள வந்த அட்டூராவை மோனிகா செக் பண்ணிட்டு இருக்கா, ஏதாச்சும் மைக் ஏதாச்சும் வச்சுட்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவனை செக் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் மோனிகா கிட்ட சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி நான் உனக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன், நம்ம பையனை நினைச்சுப்பாரு, எனக்கு நீதான் முக்கியம் அப்படி இப்படின்னு பேசிட்டே இருக்கான். இப்படி பேசிட்டே இருக்கும்போது மோனிகா அவன் கிட்ட கன் எடுத்து காட்டிடுறான். நான் பழைய மோனிகா எல்லாம் கிடையாது, என்கிட்ட இந்த மாதிரிலாம் நடந்துக்காத அப்படின்னு திட்டிடுறா. இந்த பக்கம் அலிசா அந்த டென்ட்ல இருக்கவங்க எல்லார்கிட்டயுமே கோல்டை அவங்க எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றத இப்ப நம்ம யோசிக்கலாம், நீங்க எல்லாருமே அதையே யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன் என்னன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட போட்டோவை காட்டுறா. பொகோட்டோ அதுக்கப்புறம் பலரமோ இவங்க ரெண்டு பேருமே புதுசா அந்த டீம்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இவங்க தான் இந்த பிளானுக்கும் கண்டிப்பா முக்கியமான புள்ளிகளா இருக்கணும் அப்படின்னு அவ சொல்றா. சோ உள்ள இருக்கவங்கள பத்தி ஏதாச்சும் டீடைல்ஸ் கொடுத்தா அவங்களுக்கு 10 மில்லியன் யூரோஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிடுங்க. இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை பார்த்தா கண்டிப்பா யாரா இருந்தாலும் அவங்களை காட்டி கொடுக்கறதுக்கு ரெடியா தான் இருப்பாங்க அப்படின்னு அவ சொல்றா. இந்த பக்கம் ஏஞ்சல் டமாயோக்கு கால் பண்றா. ப்ரொஃபசரோட சிக்னல் வச்சு ட்ராக் பண்ணதுல நாங்க ஒரு ஏரியாவை கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த ஏரியா கிட்ட ஒரு போலீஸ் மேனும் அவங்கள ஒரு வேன்ல வச்சு பாத்துருக்காரு. ஆனா அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவங்கள காப்பாத்தி அனுப்பியிருக்காங்க. இப்போ அவங்க வேன் இருக்க ஒரு வேர் ஹவுஸ்ல தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டமாயோ ஒருவேளை இது ஏதாச்சும் ட்ராப்பா இருக்குமோ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஏஞ்சல் அதெல்லாம் இருக்க முடியாது, கண்டிப்பா அந்த வேனை ஏதோ அவசரத்துல இங்க விட்டுட்டு போன மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலி ப்ரொஃபசரும் ரகேலும் அந்த ஆண்டனா உடைஞ்சதுனால அந்த வேனை இங்கே விட்டுட்டு வேற இடத்துக்கு போயிட்டு இருந்திருப்பாங்க. வேன்குள்ள போன ஏஞ்சல் எல்லாமே அங்க இருக்கிறத பார்த்துட்டு சீக்கிரமா நம்ம டீமை இங்க அனுப்புங்க, இங்க கண்டிப்பா நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டமாயாவும் உனக்கு ஆர்மியோ இல்ல போலீஸோ எது வேணுமோ என்ன வேணா எடுத்துக்கோ, என்ன பவர் வேணாலும் நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனா கண்டிப்பா ஏதாச்சும் இதை பத்தி நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நமக்கு தெரிஞ்சே ஆகணும் டீடைல்ஸ் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துறான். இந்த பக்கம் சுவாரஸும் எனக்கு ஒரு ஹெலிகாப்டர் கொடுங்க, நானும் ஏஞ்சல் கூட போயிட்டு தேடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டமாயாவும் ஓகேன்னு சொல்லிட்டு ஆர்டரை ரைஸ் பண்ணிடுறாரு. இந்த பக்கம் ரியோ உடம்புல இருக்க அந்த மைக்ல இருந்து வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. உடனே எல்லாருமே அங்க ஓடி வராங்க. டென்ட்ல இருக்கவங்க எல்லாருமே ப்ரொஃபசர் ரியோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவரு ரியோ கிட்ட உன்னை அவங்க எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணாங்க அதெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ரியோ எல்லா விஷயமே சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க, ஒரு செல்லுக்குள்ள போட்டு என்ன உட்கார கூட முடியாம நிக்க வச்சுக்கிட்டே இருந்தாங்க, என்ன தூங்க கூட விடாம ரொம்பவே கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க, என்ன அந்த அளவுக்கு போட்டு அடிச்சாங்க அப்படின்னு அவன் ரொம்பவே சோகமா அழுதுகிட்டே எல்லாத்தையுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு ப்ரொஃபசர் சரி ஓகே நீ எதுவும் வரி பண்ணிக்காத, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன்னை நேத்து எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரியோ எனக்கு தெரியல, எனக்கு ஏதோ மயக்கம் வந்து குத்துட்டாங்க, நான் மயங்கி இருந்தேன், கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் அலிசா வந்து என்ன ரெடி பண்ணி ட்ரெஸ் பண்ணி என்ன அனுப்பி விட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ப்ரொஃபசரும் சரி ஓகே இப்போ நீ ரெஸ்ட் எடு, உனக்கு இப்போ வெக்கேஷன் டைம் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாரு. அங்க இருக்கவங்க எல்லாருமே ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. இப்போ ப்ரொஃபசரோட பிளான காட்டுறாங்க. ஆக்சுவலி ப்ரொஃபசர் என்ன சொல்லி இருந்திருப்பாருன்னா இந்த மாதிரி நமக்கு ரியோவை அனுப்பும்போது கண்டிப்பா அவனோட பாடியில மைக் ஏதாச்சும் வச்சுட்டு தான் அனுப்பியிருப்பாங்க. நான் உங்ககிட்ட பிளான் வெக்கேஷன் சொன்னா உடனே ரியோவோட பாடியை செக் பண்ணுங்க, அதை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு ரிமூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது எப்படி ரிமூவ் பண்ணணும்ன்றத ஒரு பண்ணிய வச்சும் அவரு எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கறாரு அவங்களுக்கு. மறுபடியும் ரக்கையிலையும் ப்ரொஃபசரையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் மறுபடியும் சண்டை வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு ரக்கையில் வேனை விட்டு வெளியே வந்துட்டு இதுக்கு மேல நான் உங்க கூட இருக்க போறதில்ல, ஏன்னா உங்க கூட நான் இருந்தா உங்களுக்கு செட் ஆகவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டா.
அதுக்கு ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, என்னால பெர்லின் மாதிரி லவ்வையும் வேலையும் ஒன்னா பார்க்க முடியாது, என்னால தனியா தான் எல்லாமே யோசிச்சுட்டு இருக்க முடியும், உன்னை கூட வச்சுக்கிட்டு என்னால எதையுமே யோசிக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே ராக்கேலுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டு, எனக்கு தேவைதான் இதெல்லாமே, என்னோட அம்மாவையும் பொண்ணையும் நான் உங்களுக்காக விட்டுட்டு வந்தல, சோ அதனால தானே நீங்க இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா கத்திட்டு இருக்கா. அதுக்கு ப்ரொஃபசர் நான் ஒன்னும் உன்னை வர சொல்லலையே அப்படின்னு இவர் பாட்டுன்னு ஒரு சைடு பேசிட்டு இருக்காரு. இப்படி உங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டே இருக்கும்போது மேல இருந்து ஒரு ட்ரோன் வருது. அதை பார்த்ததுமே ரெண்டு பேருமே வேலை எடுத்து ஸ்பீடா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அது போலீஸோட ட்ரோன் தான். அந்த இன்ஃபர்மேஷனை இந்த டென்ட்ல இருக்கவங்களுக்கு சொன்னதுமே அவங்க ஸ்கிரீன்ல போட்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ப்ரொஃபசர் வேன் ஓட்டிட்டு இருக்காரு. ரக்கேல் பேக் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ரியோவா காட்டுறாங்க. அவனோட பாடியில எங்க மைக் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அது எங்க இருக்குன்றதையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. அதை ஆபரேட் பண்ணணும்ன்றதுக்காக ரியோக்கு மைக்க ஊசியுமே போடுறாங்க. இந்த பக்கம் வேன ப்ரொஃபசர் ஒரு காட்டுக்குள்ள விட்டுறாரு. அதனால இந்த ஸ்கிரீன்ல ஒரு மரமா இருக்கிறதுனால வேன் எங்க போகுதுன்றது சரியாவே தெரியவே இல்ல. ப்ரொஃபசர் வேன் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ரக்கேல் அப்படியே அந்த வேன்ல இருந்து ஜம்ப் பண்ணிடுறா அந்த பேக் எடுத்துக்கிட்டு. இந்த பக்கம் ப்ரொஃபசர் என்ன பண்றாருன்னா, அந்த வேனோட ஆக்சிலரேட்டர்ல ஏதோ ஒரு கம்பியை வச்சுட்டு இவரும் அங்க வந்து ஜம்ப் பண்ணிடுறாரு. அந்த வேன் பாட்னு ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ரக்கேல் மரத்து மேல ஏறிட்டு இருக்கா. ஆனா அவனால முடியல, என்னால முடியல அப்படின்னு ப்ரொஃபசர் கிட்ட சொல்லிக்கிட்டே கீழே இறங்கிடுறா. ப்ரொஃபசரும் ஒரு மரத்து மேல ஏறிட்டாரு. ஆனா ரக்கேல்னால சுத்தமா முடியவே இல்ல. அந்த இடத்துக்கு போலீஸும் கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க. ரக்கேலுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ப்ரொஃபசர் வேணான்னு சொல்லியும் அவ ஒரு ஷெட் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. அதுக்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு அதுக்குள்ள போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. இந்த பக்கம் ரியோவோட உடம்புல இருந்து ஒரு வழியா அந்த மைக்க அவங்க கண்டுபிடிச்சு அதை ரிமூவும் பண்ணிட்டாங்க சைலண்டா. அந்த வேன் ஸ்பீடா போயிட்டே இருந்துட்டு திடீர்னு அது ஸ்லோ ஆயிடுது. ஏன்னா அந்த கம்பி கீழே விழுந்ததுனால ட்ரோனும் அந்த வேனை கண்டுபிடிச்சிருது. அந்த ட்ரோனை கரெக்டா கிட்ட எடுத்துட்டு வந்து பாக்குறாங்க. ஆனா உள்ள யாருமே இல்ல. உடனே டமாயோ அவங்க கண்டிப்பா அந்த ஏரியாக்குள்ளேயே தான் இருக்கணும், சோ ஃபுல்லாவே போய் சர்ச் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டரையும் கொடுத்துறான். உடனே அலிசா, நான் வெளியே வந்த சில ஹாஸ்டேஜஸ் கிட்ட நான் எல்லாருமே விசாரிச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொகோட்டோ கீழே கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிட்டு போயிருக்கான். ஆக்சுவலி அவங்க அந்த கோல்ட எல்லாத்தையுமே உருக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவ சொல்றா. அதுக்கு டமாயோ, அது எப்படி முடியும், மிஷன்ஸ்லாம் அவங்க கிட்ட தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அலிசா, அதான் அவங்க மிலிட்டரி டக்கெல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டாங்களே, சோ அதுலயே அவங்க மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு டமாயோ, அவங்க எதுக்கு கோல்ட உருக்கணும் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அலிசா, இந்த மாதிரி கோல்ட உருக்குனாதான் ட்ரைனேஜ் வழியாவோ இல்ல வேற ஏதாச்சும் டியூப் வச்சோ கோல்ட அவங்க எடுத்துடலாம், சோ இந்த மாதிரி தான் அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க போல அப்படின்னு அவ சொல்றா. இதை கேட்டதுமே டமாயோ, உன்னோட பிளான் என்னவோ நீ என்ன நினைக்கிறியோ அதையே செய் அப்படின்னு அலிசாக்கும் ஆர்டரை கொடுத்துறான். இந்த பக்கம் அந்த வேனை போலீஸ் எல்லாருமே சரௌண்ட் பண்ணிடுறாங்க. ஏஞ்சலும் அந்த இடத்துக்கு வந்துடுறான். அவன் எல்லாரையுமே ஒரு இன்ச் கூட ஒரு இடம் கூட விடாம தேடுங்க, முக்கியமா பில்டிங்ஸ் ஷெட்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இடம் இருந்ததுன்னா அதுல ஒரு இன்ச் கூட விடாம தேடுங்க, கரெக்டா தேடுங்க அப்படின்னு ஆர்டரும் கொடுத்துறான். போலீஸ் டீம் எல்லாருமே சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ப்ரொஃபசர் மரத்து மேல இருக்காரு. அவரு அந்த இலைங்களை வச்சும் மூடிக்கிட்டாரு. ஆனா ரக்கேல் என்னன்னா அந்த ஷெட்குள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டா. இப்ப ப்ரொஃபசர் ஃபர்ஸ்ட் மாட்டிக்க போறாரா இல்ல ரக்கேல் மாட்டிக்க போறாளா அப்படின்ற சஸ்பென்ஸ்ல இந்த எபிசோடும் அப்படியே எண்ட் ஆகுது. இப்போ எபிசோட் 8 பார்க்கலாம். ப்ரொஃபசர் அந்த மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. ரக்கேல் அந்த ஷெட்ல ஒளிஞ்சிட்டு இருக்கா. ப்ரொஃபசர் ரக்கேலுக்கு கால் பண்றாரு வயர்லெஸ் மூலமா. கால் பண்ணிட்டு நீ எங்க இருக்க, சேஃபா இருக்கியா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ரக்கேல், நான் சேஃபா தான் இருக்கேன் ஆனா கோவமாவும் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. அது கேட்டதுமே ப்ரொஃபசர் என்ன சொல்றாருன்னா, என்னோட வாழ்க்கையில நான் ஃபர்ஸ்டா லவ் பண்ண பொண்ணே நீ தான். எனக்கு ப்ரொஃபசரா எப்படி லவ் பண்ணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது, இருந்தாலும் நான் உன்னை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ப்ரொஃபசர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு ரக்கேல், இதெல்லாம் நீங்க முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ப்ரொஃபசர், உன்னோட கண்ணை பத்தி என்னால பேச முடியல, அதனாலதான் நான் இப்ப எல்லாத்தையுமே சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வழியா ரெண்டு பேருமே சமாதானமும் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் ரக்கேல் கிட்ட, இந்த மாதிரி நான் 15 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் உனக்கு கால் பண்றேன், வயர்லெஸ் சேனல் 144ல வை அப்படின்னு சொல்றாரு. ரக்கேல் ப்ரொஃபசர் கிட்ட ஓகேன்னு சொல்றா. அப்படி சொன்னதுமே அவ அங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அந்த பெட்டியை யாரோ திறக்கிறாங்க. அவளுக்கு கன்னும் எய்ம் பண்றாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயினா காட்டுறாங்க. டோக்கியோ ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவ பாட்டுன்னு இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கா. இவ ஏன் இப்படி ஆடிட்டு இருக்கானா, ரியா அவகிட்ட, இந்த மாதிரி நீ என்ன தீவுல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் நானு ரொம்பவே மனசளவுல உடைஞ்சிட்டேன். அந்த 3 நாட்களும் உனக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆனா நீ எனக்கு கால் கூட பண்ணல, நீ சந்தோஷமா தான் இருந்தியே. என்ன அந்த செல்லுல போட்டு அடைச்சதுக்கு அப்புறம் தான் நான் மனசளவுல ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆயிட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் தனியா இருக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். சோ அதனால நான் உன்னை பிரேக்அப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அதனாலதான் இப்போ டோக்கியோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. கீழே பலராமும் ப்ரொஃபசருக்கு கால் பண்றான். நீங்க சொன்ன மாதிரி அவன் பாடியில இருக்க அந்த மைக்கையும் சிப்பையும் ரிமூவ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பாக்ஸ் குள்ள போட்டு அதுல அந்த மைக்கையும் சிப்பையும் வச்சிருக்கோம். சோ அதனால அவனோட பாடியில இருக்க மாதிரியே தான் இதுவும் தெரிஞ்சிட்டு
இருக்கோம் அவங்களுக்கு அப்படின்னு சொல்றான். இத டென்ட்ல இருந்து கேக்குறவங்களுக்கு ரியோ தூங்கிட்டு இருக்க மாதிரி கேட்கும். ஏன்னா அவங்க ஒரு ரேடியோ கிட்ட வச்சுட்டாங்க அந்த பாக்ஸ. அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் பலராமோ கிட்ட பிளான் அல்காட்ராஸ ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே பலராமோ என்னது பிளான் அல்காட்ராஸா, எதுக்கு இப்போ இந்த பிளான ஆபரேட் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேக்குறான். இப்ப ப்ரொஃபசரோட பிளான காட்டுறாங்க. ப்ரொஃபசர் எல்லா டீம் மெம்பர்ஸ் கிட்டயும் சப்போஸ் நானும் ரகேலும் போலீஸ் கிட்டயும் மத்த ஆர்மி மெம்பர்ஸ் கிட்டயும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா பிளான் அல்காட்ராஸ ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷன் வரும்போது என்ன பண்ணணும்னா அப்போ மொத்த போலீஸையுமே நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அவங்களுக்கு எங்களை பிடிக்கிறத விட உங்களை பிடிக்கிறது தான் முக்கியமான ஏமா இருக்குமே. சோ அந்த டைம்ல நீங்க அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயின்ல ஹெல்சிக்கு எதையோ ட்ரில் பண்ணிட்டு இருக்கான். இந்த பக்கம் டென்ட்ல இருக்கவங்களுக்கு அந்த வைப்ரேஷன் காட்டுறதுனால டமாயோ கிட்ட அவங்க கூப்பிட்டு இந்த மாதிரி ஏதோ ட்ரில் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் டமாயோ ஒரு ஆபீசரை கூப்பிடுறான். அவனை கூப்பிட்டுட்டு இந்த மாதிரி அவங்க ட்ரில் பண்ணிட்டு அந்த ஹோல் மூலியமா தப்பிச்சிடலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அவரு கண்டிப்பா முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எத்தனை பேரை வேணாலும் வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பா தப்பிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் அவர்கிட்ட. அதுக்கப்புறம் டமாயோ அந்த டென்ட்ல உள்ளவங்க எல்லார்கிட்டயுமே கிரவுண்ட பத்தி நல்லா தெரிஞ்ச இன்ஜினியர் எனக்கு வேணும், சீக்கிரம் தேடுங்க அப்படின்னு ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுறான். இப்ப ரக்கையில காட்டுறாங்க. அவ அந்த பாக்ஸ்ல இருந்து எழுந்து வந்துட்டா. அவளுக்கு கன் நேம் பண்ணது வேற யாரோ இல்ல, அந்த ஷெட்டோட ஓனர் தான். அவர்கிட்ட ரக்கேல் இந்த மாதிரி பாத்துக்கோங்க, நான் வழி மாறி வந்துட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கான். அப்ப அவன் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நீ இன்ஸ்பெக்டர் ரக்கேல் தானே அப்படின்னு கேக்குறாரு. இது கேட்டதுமே ரக்கேல் ஓகே இது இந்த மாதிரி டீல் பண்ண கூடாதுன்னு சொல்லி அவகிட்ட இருக்கிற 2 கன்னையுமே எடுத்து அவருக்கே எய்ம் பண்ணிடுறா. இவன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பின்னாடி இருந்து இன்னொரு கன் அவளை வந்து எய்ம் பண்ணுது. அங்க ஒரு லேடியும் வந்துடுறாங்க. அப்ப ரக்கேல் எப்படியோ 2 பேரையுமே சமாளிச்சுட்டு 2 பேருக்குமே மறுபடியும் அவ கன்னை எய்ம் பண்ணிடுறா. அப்ப அந்த லேடி அவகிட்ட என்ன சொல்றான்னா இங்க பாரு நான் என்ன கன் வச்சிருக்கேன்னு உனக்கே நல்லா தெரியும், தேவையில்லாம சீன் பண்ணாம ஒழுங்கா உன்னோட கன்னை கீழே போட்டுரு அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்ல ரக்கேலுக்கு அவளோட 2 கன்னையுமே கீழே போட்டு அவ கீழே உட்காந்துடுறா. அவளுடைய தலைமுடிய கொண்டையும் போட்டுக்கிறா ஒரு பென்சிலை வச்சு. அதுக்கப்புறம் அவ நம்ம சமாதானமா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ நெகோஷியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறா. இந்த பக்கம் பேங்க் ஆஃப் ஸ்பெயினா காட்டுறாங்க. ரியோ அவனோட டிவைஸை எடுத்துக்கிட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் தோன்ற இடத்துக்கு வரான். ஆக்சுவலி அவங்க உண்மையாவே தப்பிக்க போறதெல்லாம் கிடையாது. அவங்க ப்ரொஃபசரை காப்பாத்துறதுக்காக இந்த மாதிரி அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்களை. இதனால டென்ட்ல உள்ளவங்க எல்லாருமே இவங்கள தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸா பாப்பாங்க. இப்ப ஹெல்சிங்கி ஒரு வழியா நம்ம டனலை ரீச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். இத டென்ட்ல உள்ளவங்க எல்லாருமே கேக்குறாங்க. டமாயோ இது கேட்டதுமே செமையா டென்ஷன் ஆயிடுறான். அங்க வந்த இன்ஜினியர் கிட்ட நீ அங்க டனல் இல்லன்னு தானே சொன்ன, ஆனா எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அந்த இன்ஜினியர் கண்டிப்பா அங்க டனல் இல்லவே இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு டமாயோ கண்டிப்பா அங்க டனல் இருக்கு, ஒழுங்கா அதை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் ஹெல்சிங்கும் ரியோவும் அந்த டனல் இருந்து தப்பிக்கிற மாதிரி அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கு, அதுல எகிரி குதிச்சுட்டே சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பலராமாவும் அங்க வந்துட்டு நைரோபி எங்க இருக்கா, அவளை சீக்கிரம் தங்கம் உருக்குனது போதும் வர சொல்லுங்க, எல்லாரும் இங்க இருந்து நம்ம இப்ப போயே ஆகணும் அப்படின்னு தப்பிக்கிற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாஸ்ட்ல ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்றதை காட்டுறாங்க. போலீஸ் இது உண்மையா இல்லையான்னு குழப்பிட்டு இருக்க நேரத்துல நம்ம அவங்களோட கண்ணுக்கு வேலையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலிய காட்டுறாரு. இது பேர் தான் சோஃபியோ. அவங்களுக்கு ஜிபிஎஸ் மூலியமா நம்ம மூவ்மெண்ட்டும் காட்டணும், அப்பதான் அவங்க நம்புவாங்க. சோ என்ன பண்ண போறோம்னா இந்த எலியோட உடம்புல ரியோ உடம்புல இருந்து எடுத்த அந்த சிப்பை இதுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறோம். அதுக்கப்புறம் தண்ணியில இருக்க மோட்டரை ஸ்டார்ட் பண்றாங்க. இதை கேட்டதுமே டமாயோ அவங்க தப்பிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கு அங்க இருந்த ஒரு ஆபீசர் என்ன சொல்றான்னா அவங்க மேபி அவங்க பெரிய டனலா தோண்டிட்டு அங்க ஒரு மோட்டரைஸ்டு காட் வழியா அங்க இருந்து தங்கத்தை எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டு வந்துருவாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு டமாயாவும் மேபி அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த எலிய அந்த பைப் வழியா உள்ள அனுப்புறாங்க. அது உள்ள போயிட்டே இருக்கும்போது அதோடைய மைக்கையும் உடைச்சு விட்டுறாங்க. சோ அதனால டென்ட்ல உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த ஜிபிஎஸும் கட் ஆயிடுது. சோ டென்ட்ல இருக்கவங்க எல்லாருமே முடிவெடுத்துறாங்க இவங்க தப்பிச்சுட்டு தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஏஞ்சல் டமாயோக்கு கால் பண்ணிட்டு இன்னும் இங்க ஆர்மி ஃபோர்ஸ் வரவே இல்ல, சீக்கிரம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றான். அதை கேட்டதுமே டமாயோ ஆர்மி ஃபோர்ஸ் எல்லாம் அனுப்ப முடியாது, இப்போ இங்க ரொம்பவே அர்ஜென்ட்டா அவங்க தேவை, அது மட்டும் இல்லாம நீயும் எல்லாரையுமே கூட்டிட்டு இங்க வா, இங்க ரொம்ப அர்ஜென்ட்டா இப்ப தேவை, இங்க ஒரு பெரிய வேலையை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஏஞ்சலும் அவனோட டீமை கூப்பிட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா சுவாரஸ் இருங்க இன்னும் 2 வீடு மட்டும் தான் பேலன்ஸ் இருக்கு, நான் அதையும் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த பக்கம் ப்ரொஃபசரை காட்டுறாங்க. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே அந்த போலீஸ அவங்க டிஸ்ட்ராக்டும் பண்ணிட்டாங்க. இப்ப சீவேஜ் லைன்ல போலீஸ் டீம் நம்ம டீம் தான் வெளியே வராங்க அப்படின்னு நினைச்சிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஆனா பார்த்தா அங்க அந்த எலி மட்டும் தான் வெளியே வருது. மொத்த ஆர்மியும் போலீஸ்காரங்களுமே ஏமாத்திட்டாங்க நம்ம டீம். இதை பார்த்ததுமே டமாயோக்கும் இன்னும் செமையா கடுப்பாயிடுது. அதுக்கு அலிசா அவர்கிட்ட வந்துட்டு இது எல்லாமே அவங்களோட பிளானா தான் இருக்க முடியும், ப்ரொஃபசரை நம்ம தேடுறோம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நம்மள அவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க தப்பிக்கவே இல்லை, அவங்க கிட்ட மட்டும் தான் இந்த மாதிரிலாம் பிளான் இருக்குமா,
என்கிட்ட வேற லெவல்ல பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு பிளான பண்றா. இந்த பக்கம் ரகையில காட்டுறாங்க. அவ அவங்க கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் தரேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க உன்னை சப்போஸ் புடிச்சு கொடுத்தோன்னு வச்சுக்கோ, எங்களுக்கு 10 மில்லியன் போலீஸை தருவாங்க, நீ என்ன எங்களுக்கு தராது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு ரகேல் அவங்க கிட்ட இதெல்லாமா நீங்க நம்பிட்டு இருக்கீங்க, அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, ஆனா கண்டிப்பா தரவே மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட தான் இந்த மாதிரி நிறைய பேரை புடிச்சு கொடுத்தா ரிவார்ட் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா யாருக்குமே கொடுத்தது இல்ல. ஏன்னா நான் போலீஸ் டீம்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ போலீஸ் உங்களுக்கு என்ன தரேன்னு சொல்லியிருக்காங்களோ அதை விட அதிகமா நான் உங்களுக்கு தரேன், என்னை விட்டுடுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஒருத்தங்க பாத்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த சீன் கட் ஆகுது. இந்த பக்கம் அலிசாவை காட்டுறாங்க. அவ டென்ட்ல இருந்து வெளியே வர கையில ஒரு டெடி பியர் பொம்மையும் வச்சிட்டு இருக்கா. எல்லா போலீஸ் ஆபீசர்ஸும் அங்க இருக்காங்க. அவ அந்த பொம்மைய கொண்டு போயிட்டு பேங்க் ஆஃப் பெயினுக்கு முன்னாடி வச்சிடுறா. இத மேல இருந்து பார்த்த நைரோபிக்கு செமையா ஷாக் எடுது. அவ கீழே ஸ்பீடா ஓடி வந்துட்டு பலராம கிட்ட அந்த டெடி பியர் அவ வச்சிருக்கா, அது எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பலராமாவும் அதை தான் நாங்க எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். நைரோபி நானே போயிட்டு அந்த டெடி பியரை எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹெல்சிங்கி வேணாம், நம்மளாங்க போக கூடாது அப்படின்னு தடுக்கிறான். அப்படி அந்த டெடி பியர்ல என்னதான் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். டென்வர் பக்கத்துல இருக்க ஒரு ஆஸ்ட்ரேஜை கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியே போயிட்டு அந்த டெடி பியரை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அட்டோரோ இந்த மாதிரிலாம் நீ அவனை அனுப்ப கூடாது, சப்போஸ் அதுல பாம்பு இருந்தா அது வெடிஞ்சிரும், அவனை இறந்துருவான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டென்வர் சப்போஸ் அதுல பாம்பு இருந்துச்சுன்னா நான் உன்னதான் அனுப்பியிருப்பேன், நான் ஒன்னும் அவனை அனுப்ப மாட்டேன் அப்படின்னு கத்துறான். அந்த பையன் கூட இன்னும் கொஞ்சம் ஆஸ்ட்ரேஜையும் அனுப்பிட்டு அந்த டெடி பியரை கொண்டு வந்துடுறாங்க. அப்படியே அவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அதை ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு செல்போனும் இருக்கு. அதுக்கப்புறம் அதை ஓபனும் பண்றாங்க. அந்த டெடி பியருக்குள்ள சில திங்ஸும் இருக்கு. அதை பார்த்ததுமே நைரோபிக்கு செமையா கடுப்பாயிடுது. அதுக்கப்புறம் அந்த போன் ரிங் ஆக ஆரம்பிக்குது. அதை அட்டன் பண்றா நைரோபி. அப்ப அலிசா அவகிட்ட உனக்காக நான் ஒரு ஆஃபர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றா. இது கேட்டதுமே நைரோபி செமையா டென்ஷன் ஆயிட்டு எனக்கு ஒரு ஆஃபரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நைரோபி அந்த காலை கட் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவ ரொம்பவே கோவமா அந்த டெடி பியரை எடுத்துக்கிட்டு மேல போயிட்டு இருக்கா. அப்ப பலரமோ என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ கண்ணை அவனுக்கு எய்ம் பண்ணிட்டு என்னை யாராச்சும் தடுத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அங்க இருந்து போயிடுறா. எப்பயுமே ரூல்ஸை மீறாத நைரோபி இந்த வட்டி ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிட்டா. ஏன்னா அந்த டெடி பியர் அவளுடைய பையனோடையது. அவளுக்கு பையன் இருக்கான்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. டோக்கியோ ஹெல்சிங்கி தவிர வேற யாருக்குமே தெரியாது. மோனிகா அங்க வரா. அவ அதை கெஸ் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் அவ நைரோபிக்கு ஆறுதலும் சொல்ல ஆரம்பிக்கிறா. நைரோபி ஏதோ பண்ணதுனால அவளோட குழந்தைய போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்க. சரி ஓகே, அவங்க அவனை நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பா. அவனுக்கு பிரச்சனை வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை விட்டு இவ்வளவு நாளும் அவ தனியதான் இருந்துகிட்டு இருந்தா. இதை எல்லாத்தையுமே மோனிகா கிட்ட சொல்லி அவ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டும் இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது அலிசா அந்த போனுக்கு கால் பண்றா. அவ நைரோபி கிட்ட இந்த மாதிரி உன்னோட பையன் இப்ப என் கையில தான் இருக்கான் அப்படின்னு சொல்றான். ஆனா நைரோபி இதை நம்பவே இல்ல. அதுக்கு அலிசா அவளோட பையன் கிட்ட பேச வைக்கிறா. அதுக்கு நைரோபி இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்னு கேக்குறா. அப்ப அலிசா நான் சொல்ற மாதிரி கேளு, நான் வெளியே வர உன்னோட பையனை கூப்பிட்டுட்டு நீ அவனை பாரு, நீயும் வெளியே வா அப்படின்னு சொல்றா. சரின்னு சொல்லிட்டு நைரோபி அந்த விண்டோ வழியா பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அலிசா நைரோபியோட பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க வந்துகிட்டு இருக்கா. அப்போ அவளுக்கு கால் வருது. இந்த மாதிரி அவளை ஷூட் பண்ணலாமா அப்படின்னு அந்த ஆபீசர்ஸ் கேக்குறாங்க. அதுக்கு அவ கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க, ஷூட் பண்ணிடுங்க அப்படின்னு ஆர்டரும் கொடுத்துடுறா. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் அப்படியே நைரோபிய ஷூட்டும் பண்ணிடுறாங்க. அதோட நைரோபிக்கு புல்லட் பட்டதுனால அவ அப்படியே கீழே விழுந்துடுறா. அவளுக்கு ஃபுல்லாவே ரத்தமும் தெரிச்சிடுது. மோனிகா அந்த இடத்துக்கு வரா. அவளை காப்பாத்தவும் ட்ரை பண்றா. எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. நைரோபி இவ உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கா. டோக்கியோவும் செமையா அழுதுகிட்டு இருக்கா. இந்த பக்கம் டென்ட்ல காட்டுறாங்க. அலிசா டமாயோ கிட்ட வந்துட்டு இப்ப எல்லாருமே நைரோபியை மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க, அதனால இந்த டைம்ல தான் நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே அட்டாக் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிடுறா. டமாயோவும் போலீஸ்காரங்க எல்லாருக்குமே ஆர்டர் கொடுத்துறாரு அட்டாக் பண்ண சொல்லி. எல்லாருமே கிளம்பிடுறாங்க அட்டாக்கு. இந்த பக்கம் ரகேல் அவங்க கிட்ட பேரம் பேசிக்கிட்டே ப்ரொஃபசருக்கு கால் பண்றா அந்த வயர்லெஸ் மூலியமா. ஆனா அவங்க அந்த டைம்க்கு டக்குன்னு அந்த இடத்துக்கு போலீஸ் ஆரன் சவுண்டும் கேட்க ஆரம்பிக்கிறது. இதை கேட்டதுமே ரகேல் அவங்க கிட்ட என்ன காட்டி கொடுக்காதீங்க, என்ன எப்படியாச்சும் ஒழிச்சு வைங்க அப்படின்னு கேக்குறா. ஆனா அந்த லேடி வெளியே போயிட்டு சுவராஸ் கிட்ட ரகேல் இங்க தான் இருக்கா அப்படின்னு போட்டு கொடுத்துடுறா. ப்ரொஃபசர் இத வயர்லெஸ் மூலியமா கேட்டதுமே அவர் மரத்து மேல இருந்து கீழே குதிச்சு ஓடி வந்துட்டு இருக்காரு ரகேல் இருக்க இடத்துக்கு. சுவராஸ் இந்த பக்கம் ரகேல பார்த்துட்டு எய்ம் பண்றாரு கண்ண. அந்த ஓனரை வெளியே போக சொல்லி சொல்றான். அதுக்கு ரகேல் அவங்கிட்ட எதுக்கு அவனை இப்ப வெளியே அனுப்ப சொல்ற, என்கிட்ட எந்த வெப்பனுமே இல்ல அப்படின்னு நான் சரண்டரும் ஆயிடுறேன் அப்படின்னு அவ சொல்றா. ஆனா சுவராஸ் அந்த ஓனரை அங்க வெளியே அனுப்பிட்டு அவன் ரகேல் கிட்ட நீ எங்க எல்லாரையுமே ஏமாத்திட்ட, ப்ரொஃபசர் எங்க ஒழுங்கா சொல்லிடு அப்படின்னு கன் எய்ம் பண்ணிட்டு மிரட்டிட்டு இருக்கான். ப்ரொஃபசர் இந்த பக்கம் வயர்லெஸ் மூலியமா ரகேல் கிட்ட நான் சீக்கிரம் வந்துடுறேன், நாங்க தான் வந்துட்டு இருக்கேன், நானும் வந்துடுறேன், சரண்டர் ஆயிடுறேன்னு சொல்லிடு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. ஆனா ரகேல் அதெல்லாம் கேட்காம சொல்ல முடியாது அப்படின்னு அவன்கிட்ட திமிரா சொல்லிடுறா. இதுல டென்ஷன் ஆன சுவரஸ் கன்னை லோட் பண்ணிட்டு ரகேலோட நெத்திலேயே வச்சிடுறான். இந்த பக்கம் ப்ரொஃபசர் நான் சொல்றத கேளு ரகேல்னு கத்திக்கிட்டே வந்துகிட்டே இருக்காரு. திடீர்னு அவர் வந்துட்டே இருக்கும்போது அவருக்கு புல்லட் சவுண்ட் கேட்டுருது. அப்படியே அவரே ஸ்டன் ஆயிட்டும் நின்னுடுறாரு. மறுபடியும் ரெண்டாவது கன் சவுண்டும் கேக்குது. அப்படியே அவரு கீழே
கீழே விழுந்துட்டு அழுகவும் ஸ்டார்ட் பண்றாரு. அவருக்கு வயர்லெஸ் மூலியமா அவங்க பேசிக்கிறது அப்படியே கேட்டுட்டு இருக்கு. இப்ப சுவாரஸ் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அவ தான் நம்மள ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ணா, நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக அவளை ஷூட் பண்ணிட்டோம் இப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டதுமே ப்ரொஃபசர் செமையா அழுக ஆரம்பிச்சிட்டு இருக்காரு. அவரால் சுத்தமா முடியவே இல்ல. இந்த பக்கம் பலரமும் ப்ரொஃபசருக்கு கால் பண்றான். ஆனா ப்ரொஃபசர் அந்த காலை எடுக்கவே இல்லை. ஏன்னா அவர் ரொம்பவே கஷ்டத்துல இருக்காரு, அழுதுட்டும் இருக்காரு. அதுக்கப்புறம் அவன் அந்த வயர்லெஸ்ல கத்திக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவரு நினைவுக்கு வந்துட்டு காலை அட்டன் பண்றாரு. இந்த மாதிரி ரக்கையில ஷூட் பண்ணிட்டாங்க, அவ இறந்துட்டான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே பலரமும் ரொம்பவே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அவன் இந்த மாதிரி நைரோபியும் சுட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே ப்ரொஃபசர் இன்னும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் டென்வர் ஓடி வந்துட்டு நம்மள போலீஸ் சரவுண்ட் பண்ணிட்டாங்க, அட்டாக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டதுமே ப்ரொஃபசர் இனிமே இது ஹைஸ்ட் கிடையாது, நமக்கும் கவர்மெண்ட்க்கும் நடக்க போற வார், எல்லாரையுமே அடிச்சு நொறுக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டதுமே பலரமும் எல்சிங்கி கிட்ட வந்துட்டு வா நம்ம அட்டாக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு கூப்பிடுறான். நைரோபிக்கு இப்ப இப்படி இருக்கிறதுனால என்னால வர முடியாது அப்படின்னு அவன் சொல்லிடுறான். இதை புரிஞ்சுக்கிட்ட டோக்கியோ நான் வர அட்டாக்கு அப்படின்னு சொல்றான். இப்போ டென்வர், பலரமும் டோக்கியோ 3 பேருமே கையில ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டு கிளம்புறாங்க அட்டாக்காக. இந்த பக்கம் டென்ட்ல டமாயும் அட்டாக்கு ஆர்டரும் கொடுத்துறான். போலீஸ் டீம் எல்லாருமே அந்த அட்டாக்காக முன்னாடி வந்துகிட்டே இருக்காங்க. டோக்கியோ அந்த பாக்ஸை திறந்துட்டு ராக்கெட் லான்ச்சரை எடுக்கிறான். ரியோவும் இன்னொரு ராக்கெட் லான்ச்சரை எடுத்துக்கிட்டு வரான். 2 பேருமே எய்ம் பண்ணி நின்னுட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட வந்துகிட்டே இருக்காங்க. போலீஸ் கிட்ட வந்ததுமே பலரமும் டோரை ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்றான். டென்வர் ஓபன் பண்றான். அந்த மெயின் என்ட்ரன்ஸும் இப்போ ஓபன் ஆகுது. அவங்க கிட்ட வந்ததுமே ரியோவும் டோக்கியோவும் ராக்கெட் லான்ச்சரை வச்சு அந்த டேங்கை வெடிக்க வைக்கிறாங்க. இதை பார்த்தா டென்ட்ல இருக்க டமாயோக்கு செமையா அதிர்ச்சி ஆகுது. அப்படியே டென்வர் அந்த என்ட்ரன்ஸையும் க்ளோஸ் பண்ணிடுறான். அப்படியே டோக்கியோ உள்ள வந்து விழுந்துடுறா. அங்க இருக்க நம்ம டீம் எல்லாருமே ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காங்க. நைரோபி ஒரு பக்கம் உயிருக்கு போராடிக்கிட்டே இருக்கா. சோ இப்படியே இந்த எபிசோடு எண்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.